எதுக்குடா அவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ? கார்பரேட் லைஃப்ல அப்படிதான் இருக்கும். எப்படி அந்த கம்பெனி வேலை பாக்குற? கம்பெனி அது என்னடா ஒரு விஷயத்த சொல்லி தந்தீங்கன்னா எம்ப்ளாயி நாங்க அதை கத்துக்கணும். அது எங்களோட கடமை. ஆனா நேற்று சொல்லி கொடுத்து இன்னைக்கு பண்ண சொன்னா எப்படிடா பண்ண முடியும்? அந்த ஆளு வாங்குறானா? அவன் கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. அவன் கூட ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும் விக்னேஷ் உங்க மேனேஜர் கூப்பிடுறாரு, அவரே கூப்பிட்டு வந்து. விஷ்ணு எதுக்கு தேவையில்லாம நடிக்கிற? நானும் ஆசா பேசுறது நீ போய் மேனேஜர் சொல்றேன். உனக்கு பிரச்சனை விஷ்ணு இல்லனா மேனேஜர் சொட்ட விடுது, அது உனக்கே தெரியும். நானும் சீராம உட்காந்து அதை பத்தி பேசுறோம். கமுகமா கேட்டு மேனேஜர் போய் மாட்டி விட்டானா? இவன் மாதிரி கம்பெனி ஒருத்தர் இருக்கிறானா? இவனுங்க மாதிரி ஆளுங்களை தான் பாதி பேர் வேலையை விட்டா போராடுவோம். அத கூட உண்மை அடிக்கிறான் சொம்பு நெல்லி அடிக்கிறான். அவனு பிளான் பண்ணிட்டான், உன் இடத்த புடிச்சிருவான். நீ பாத்துக்கோ. விக்னேஷ் நான் இங்க யார்கிட்டயும் பேச வரல, உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு, வரீங்களா இல்லையா? இப்படி மேனேஜருக்கு சொம்பச்சு வேலை செய்யறதுக்கு பிச்சைத்து வேலை செய்யலாம். விஷ்ணு தேவையில்லாம என்ன சொம்பு சொல்லாதான். சொம்பு வச்சா சொம்பு தான்டா சொல்லுவாங்க. சொம்பே சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா என்னடா பண்ணுவேன்? சொம்பே சொல்லாதடா. அப்படிதான்டா சொல்லுவேன். ஏய் விஷ்ணு சண்டை போடாதடா. உன்னை மேனேஜர் கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்குறோம். அப்படிதான்டா சொல்லுவேன். சொம்பு சொம்பே. ஏன் சும்மா சொம்புன்ட்டு சொம்பு அடிக்கணும். நான்லாம் சொம்பு அடிச்சா டியலானே. ஆஸ் அ கார்பரேட் எம்ப்ளாயினா உள்ள ஒரு முகத்தை வச்சு வெளியே ஒரு முகத்தை காட்டணும். அப்பதான் இந்த என்விரான்மெண்ட் சர்வே ஆக முடியும். சும்மா சொம்புன்ட்டு நீ சொல்றது என்னைய சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, நம்ம நல்லா சொம்பு வச்சாதான் இன்னும் பெரிய இடத்துலாம் போக முடியும். மேனேஜ் ஆகணும்னா வேணாமா? சொம்பு கட்டிங்க, நெல்லிற அளவுக்கு கட்டிங்க.